உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரெடிங்களா ஐயா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. நீங்க தான் லேட். அது வீட்ல கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லப்பா. நீங்க மத்த வேலைய ஆரம்பிங்க. சரி, பூ மட்டும் கொஞ்சம் எடுத்து ஒரு வந்துருங்க. நிமிஷம். பாலும் தெளிதேனும் பாகும் வறுப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்தாங்க, இந்த சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்தாங்க. கொடுப்பா. எல்லா ஏற்பாடையும் நீயா செஞ்ச? நம்ம தானத்தை பண்ணணும். ஆமா, நாம தான் செய்யணும். நீயும் ராகவனும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனிமே வீரா குடும்பத்துக்கும் நீங்க தான் பிள்ளைங்க. எப்பவும் நீங்க இதை மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டோம் அத்தை. எங்க அண்ணனை கொன்னதும் இல்லாம சாவுக்கு காரணமான நீயே தவசத்துக்கு ரெடி பண்றியா? இதெல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குதுடா. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். இந்தாங்க, இந்த பூவை பிச்சு கொடுங்க. அருணை கோபுரத்தில் ஒரு நிமிஷம் கைதொழுதக்கால். என் குடும்பத்தை அழிச்சிட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேடா. உன்னெல்லாம் அந்த கடவுள் இன்னும் உயிரோட வச்சிட்டு இருக்கானேடா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கடவுள் இருக்கானன்ற சந்தேகமே வருது. டே ராஜேஷ், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை கொன்ன இந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. இது உன் மேல சத்தியம். திதி கொடுக்குற வீட்டுல இருந்து ஆம்பளைங்க யாராவது இருந்தா இந்த பக்கம் வாங்க. அந்த வீட்டுல இருந்தது ஒரே பையன், அவனை தான் கொன்னுட்டாங்களே. கொன்னுட்டு தவசம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வடிவு, என்ன இந்த நேரத்துல போயிட்டு? லக்ஷ்மி, நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனா நிஜம் அதானே. இது சாதாரணமா நடந்த ஆக்சிடென்ட்டா? அவனை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. மாமா, ஏம்மா முடிஞ்சதெல்லாம் ஏன் இங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போனதுதாம்மா. ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வருது இல்ல. மனசு திரும்ப அதை ஏத்துக்க மாட்டேங்குதும்மா. இழந்தவங்களுக்கு தானம்மா அந்த வழியெல்லாம் தெரியும். அத்தை விடுங்க. இல்லடி, நான் என் ஆதங்கத்தை தான் சொன்னேன். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னதான் இருந்தாலும் நான் இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கை இந்த பெரிய மனுஷன் போட்ட பிச்சை தானே. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. இல்லைங்கய்யா, அதானே நிஜம். என் பையனை இழந்தவளா எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை சொன்ன. என்னால தாங்க முடியலையா. அம்மா அழாதீங்கம்மா. நீங்க சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேற ஆம்பளைங்க யாரும் இல்லைங்களா? இந்த வீட்டுக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான். அவளை வச்சு நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. அது எப்படிப்பா பண்ண முடியும்? பொண்ணை வச்சு எப்படி திதி கொடுக்க முடியும்? இதெல்லாம் நடைமுறையிலே இல்லைங்களே. புதுசா இதெல்லாம் பண்றது தப்பாயிடும். ரத்த சம்பந்தத்துல யாராவது சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு இருந்தா பரவாயில்ல, செய்யலாம். என்னங்க, நடைமுறை சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்மளுக்காக உருவாக்கிட்டது. அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. அந்த குடும்பத்தில் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது அவங்க 3 தங்கச்சிங்க தான். அந்த குடும்பத்தை அவங்க அண்ணன் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டது வீரா தான். அவன் இதை செய்கிறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. ஏன் சாமி, பொண்ணுங்கெல்லாம் இப்ப சுடுகாட்டு வரைக்கும் போய் சடங்கு செய்யலாங்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு. இந்த காலத்துல போய் காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? வீராவே செய்யட்டுமே. ஆமாங்க ஐயரே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தங்கச்சி செஞ்சா அவர் ஏத்துப்பாரு. ஐயரே, என் பொண்ணே செய்யட்டும். இது நடைமுறையில் இல்லாத விஷயம். நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் பண்றேன். பகவான் உங்களுக்கு துணையா இருப்பார். பொண்ணை உட்கார சொல்லுங்க. ஏன் வீரா வீரா மட்டும்தான் தங்கச்சியா?
கண்மணி பிருந்தா கூட தான் இருக்காங்க. 3 பொண்ணுங்களையும் உட்கார சொல்லுங்க. வீரா வா. பிருந்தா உட்கார். கண்மணி உட்கார். இந்தாங்க, இந்த தட்டில் இருக்கிற பிண்டத்தை எடுத்துட்டு போயிட்டு குளத்துல கரைச்சிட்டு 3 தடவை தீர்த்தத்தை தெளிச்சு முங்கிட்டு வாங்க. போங்க. ம். என்னப்பா மைத்துனன் மேல ரொம்ப பாசமோ? அது 1 வருஷம் கழிச்சும் குறிப்பிட்ட சிலரால தான் கண்ணீர் வடிக்க முடியும். நீங்க அழறீங்களே, அதான் கேட்டேன். அது அவனுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப பாசங்க. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது அவன் கஷ்டமா நினைச்சு கண் கலங்கிடுவான். அதான் ராகவா. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.